ஜெய் குருதேவ். வந்து உபாசனை சாதனை பற்றி இது 4வது நாள். இது இப்போ இது சொல்கிறோம். சந்தோஷம், உற்சாகம், ஆசை, விஸ்வாசம், இந்த 4 லட்சணமும் ரொம்ப முக்கியம். எந்த சுவாமியை உபாசனை செஞ்சாலும் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இது யாரோ இதை சொல்லலை, பிரகிருத்தியோட நியமம். இது நேச்சுரலாக நமக்கு வரணும். இது புரிஞ்சுண்டு அதை பண்ணுறதுக்கு உண்ட மனோபலமும் வேணும். இப்போ காயத்ரி சாதனை பண்ணிகிட்டே இருக்கா ஒருத்தர். திடீர்னு யாரோ ஒருத்தர் ஐயோ காயத்ரிலாம் நம்ம சொல்லக்கூடாது, அது கஷ்டம் வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டா, அடுத்த நிமிஷத்துலேருந்து இவன் மனசில் காயத்ரி பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணி போயிடும். இவனுக்கு சொன்ன குருவை விட்டுட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறானே, அவன் குருவாயிடுவான். இவன் பண்ணின சாதனையெல்லாம் இது வேலுக்கு எடுத்த நீர் மாதிரி போயிடும், வேஸ்ட் ஆகிடும். சாதனை நீ முன்னேறணும்னு ஆசைப்பட்டா பகவான்கிட்டேருந்து பரமாத்மாட்டேருந்து பிரகிருதி மடியில் இந்த பதத்தோட அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுண்டு கவனி. பகவான்கிட்டேருந்து பிரகிருதிக்கு எத்தனை வித சக்தி சரளி வருது அதை கவனி. பேப்பரில் இன்றைக்கி கரண்ட்டு சப்ளை கிடையாது அப்படின்னு போடுவா. கரண்ட்டு சப்ளை இருக்காதுன்னு போடுவா, அன்றைக்கி இருக்கும். இருக்குன்னு போடுவா, அன்றைக்கி இருக்காது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பிரகிருத்திலேருந்து வர சக்தி நிரந்தரமாக கண்டினியூஸாக ஒரு தாரம் மாதிரி வந்துட்டே இருக்கும். பிரகிருத்தியில் இருக்கிற இந்த சக்தியை பிராமிய சக்தி, வைஷ்ணவி சக்தி, சாம்பவி சக்தி என்ன விதவிதமாக சொல்கிறோம். இதை நிரந்தரமாக உபயோகிக்க சிருஜனாத்மக சக்தி வேணும். எப்படிப்பட்ட சிருஜனாத்மக சக்தி? சிருஷ்டி ஆதியில் ஒன்றுமே இல்லை, எந்த பதார்த்தம் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை உற்பத்தி பண்ணும்போது அப்படியே பிளாங்காக இருந்தது. அந்த 14 புவனங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய சிருஜனாத்மக சக்தி பற்றி தான் அப்போ பண்ணி உற்பத்தி பண்ணினான். அந்த சிருஜனாத்மக சக்தி எங்கேயாவது தப்பு ஸ்டெப்பு வைக்குமா? அப்படியே எங்கேயாவது பிரம்மா ஏதாவது இடத்துல வேண்டாத இடத்துல ஒரு வரம் கொடுத்துட்டார் அப்படின்னா அதனால் சிருஷ்டியில் சர்வநாசனம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா அதை தட்சணமே அது காலம் அது வைஷ்ணவ சக்தி காப்பாற்றிடும். விஷ்ணு அதை சரி பண்ணிடுவார். அது ஒரு நாளில் ஆகும், 1 மாதம் 2 மாதம், சில சமயம் கோடி 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 வருஷம் கூட ஆகலாம். அது நம்ம கையில் இல்லை. சாம்பவ சக்தின்னு ஒரு நூதன சக்தி இருக்குது. இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா செங்கல் தனியாக, சிமெண்ட்டு தனியாக, மரம் தனியாக, கண்ணாடி எல்லாம் தனித்தனியாக இறங்குறது. அதுக்கு உண்டான ஆள் அதனை வேலையை பண்ணி கதவு எங்கே வைக்கணும், அலமாரி எப்படி பண்ணணும், அந்த அலமாரியில் கண்ணாடி எங்கே வைக்கணும், அதை எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிறத நன்னா பார்த்து நன்னா பண்ணுறா. அந்த அற்புத சக்தி நம்ம உபாசனையிலேயே இருக்குது. அது பிராமிய சக்தியாக வேலை பண்ணுறது. அப்போ அந்த நூதன கிரகம் உண்டாருது. இப்போ உபாசனையில்
அது உபாசனையில் இருக்குது. எனக்கு அந்த பலன் கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல அப்படிங்கிறோம். இப்போ நம்ம கிரகம்லாம் போகணும் அப்படிங்கிற அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எல்லாம் போகிறோம், அதெல்லாம் ரைட்டு. நமக்கு ஏன் பலன் கிடைக்கல அப்படின்னா, நமக்கு அதை உபயோகிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலை. அந்த உபயோகிக்க உண்டான அருகதையை நம்ம அதிகப்படுத்திக்கலை. குவாலிஃபிகேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணினாதான் அதை நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். அதுக்கு எதான் இந்த கண்டிஷன். அந்த குவாலிஃபிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அதை பற்றி நாளைக்கு சொல்லலாம். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், அங்கே ஜலம் கேட்குறான், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா உடனே கொடுத்துருவாவா. ஆனால் அவள்கிட்ட போய் உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாக்க அவள் அப்படி மேலே கீழே இறங்கி பார்ப்பா. அந்த மாதிரி கேட்குறதுக்கு உங்ககிட்ட நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு படிப்போ அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஓகே. குவாலிஃபிகேஷனே இல்லாமல் எனக்கு பொண்ணை கொடுன்னு யார் கொடுப்பா? நீ குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டா உன்னை தேடியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பா. அப்போ நீ போஸ் கூட்டிப்ப, இந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டான்னு. அது மாதிரி உன் குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு சொல்லலாம். ஜெய குருதேவ்.